கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கேட்டு தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் அதிகாலை கடலுக்குள் மீன்பிடிக்க சென்று இரவுக்குள் கரை திரும்ப வேண்டும் என சட்டம் உள்ளது. மற்ற மாவட்ட விசைப்படகு மீனவர்களுக்கு இந்த சட்டம் இல்லாத நிலையில் அவர்கள் கடலில் தங்கி மீன்பிடிப்பதால் தங்களுக்கு போதிய அளவில் மீன்கள் கிடைப்பதில்லை என்று தூத்துக்குடி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தங்களையும் கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். தூத்துக்குடி மீனவர்களின் வேலைநிறுத்தத்தால் துறைமுகத்தில் சுமார் 300 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மற்றும் மீன் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாளொன்றுக்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியை தவிர எல்லா மாவட்ட விசைப்படகுகளும் தங்கு கடல் தொழில் பார்க்காங்க. தங்கு கடல் தொழில் பார்த்தா நைட்டில் இந்த போட்டில் 20 மணி இழுத்தா எங்களுக்கு இந்த மீன்கள் கிடைக்காது. அவ்வளவு மாவட்டத்திலையும் இந்த தங்கு கடலை நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்ட பட்சத்துக்கு எங்களுக்கும் அதே அவங்களுக்குள்ள சட்டம் எங்களுக்கும் வேணும். அப்படி இருந்தாதான் நாங்கள் தொழில் பார்க்க முடியும்.